துலா ராசி காலச்சக்கரத்தில் 7வதா வரக்கூடிய ஒரு ராசி. மேலுமே இந்த துலா ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டம் அப்படிங்கிறது காத்திருந்த காலம் முடிவடைந்து மனதில் நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய ஒரு காலமாக அமைச்சிருக்கு. உன் உழைப்பிற்கான பலன் தாமதமாக வந்தால் கூட தவறாமல் வந்து சேரும். இந்த 15 நாட்களில் மட்டும் நீங்கள் அவசரமான முடிவுகளை தவிர்த்து ரொம்ப பொறுமையோடு செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த துலா ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே சொல்லிக்கொண்டே போகலாங்க. இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது இந்த காலகட்டம் துளாராசிக்காரர்களுக்கு கலவையான பலன்களை தரக்கூடியதாக இருக்கு. அதாவது கடந்த சில மாதங்களாகவே மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். தொழில், வேலை, வியாபாரம் இது எல்லாத்தையுமே புதிய வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் இவங்களை பொறுத்த வரைக்குமே குடும்பத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் எல்லாம் இருந்திருக்கும். அதெல்லாம் சரியாகவும் நீண்ட நாளாகவே எதிர்பார்த்திருந்த தகவல் அல்லது நல்ல செய்திகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். பண விஷயங்களில் மட்டும் எப்பவுமே அவசர முடிவுகளை தவிர்க்க வேணும். நண்பர்கள் மட்டும் உறவினர்களிடம் பணம் கொடுப்பதிலும் சரி வாங்குவதிலும் சரி கொஞ்சம் கவனம் தேவை. மேலுமே இந்த துளாராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே அடுத்து வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்கு, எந்த வயதில் உங்களுக்கு சவால்கள் வரும், எந்த வயதில் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும், அந்த பிரச்சனைலாம் யாரால வரும், அதெல்லாம் எப்படி சரி செய்வது, உங்களுக்கு எந்த வழிபாடுகள் செய்வது ரொம்பவே நல்லது. இந்த ஜூன் 14ஆம் தேதி நாளைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான ஒரு அமாவாசை வருது. இந்த அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர் வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது. அதே நேரத்தில் இந்த துளாராசிக்காரரை பொறுத்த வரைக்குமே ஓரளவு செழிப்பு இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் தான் இருக்கிறீங்க. இருந்தால் கூட நீங்கள் குலதெய்வ வழிபாடு தொடர்ந்து செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் தடை தாமதம் அப்படிங்கிறது இருக்காமல் இருக்கும். மேலுமே இன்னும் வரக்கூடிய காலகட்டங்கள் எப்பவுமே மகிழ்ச்சியாக இருக்க தொடர்ந்து குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு ரொம்பவே நல்லது. உங்களுடைய ராசி பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்ட ஒரு ராசி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஓரளவு செழிப்பு இருக்கும். இருந்தால் கூட தொடர்ந்து இறை வழிபாடு இன்னும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் வகையில் அமைச்சிருக்கேன். மேலுமே யாராலும் உங்களுக்கு பிரச்சனைகள்லாம் வரும். நம்மளுடைய துளாராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்குமே பொறாமை கொண்ட நண்பர்கள், உங்களுடைய முன்னேற்றத்தை விரும்பாத சில உறவினர்கள், வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு போட்டி மனப்பான்மை கொண்டவங்க, தேவையில்லாத ஆலோசனை சொல்கிறவங்க, பழைய பிரச்சனைகளை மீண்டும் கிளப்புவாங்க இல்லையா, அவங்களால உங்களுக்கு பல பிரச்சனைகள் வருமா. எனவே யார்ட்டையுமே உங்களுடைய ரகசிய திட்டங்களை நீங்கள் முழுமையாக பகிர வேணாம். அதே மாதிரி நீங்களும் அடுத்தவங்க விஷயத்தில் அதிகமாக தலையிடாதீங்க. அதே மாதிரி அடுத்தவங்களும் உங்களுடைய விஷயத்தில் ரொம்ப தலையிட வேணாம். இது உங்களுக்கு பிரச்சனையாக வந்து சேரும். அதே நேரத்தில் உங்களுக்கு எந்த வயதில் சவால்கள் வரணும் அப்படின்னா பொதுவாக துளாராசி அன்பர்களுக்கு ஒரு 18 to 22 வயது வரைக்கும் இந்த கல்வி, தொழில் தொடர்பான குழப்பங்கள் உங்களுக்கு மனதில் அதிகமாக இருக்கும். அடுத்ததாக ஒரு 27 to 31 வயது வரை வாழ்க்கையில் ஒரு முக்கியமான முடிவுகளை எல்லாம் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். ஒரு 36 to 42 வயதில் உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த டைமில் உங்களுக்கு பொறுப்பு வரும் பாருங்க, அதுலேருந்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் 48 to 52 வயது வரைக்கும் பணம் மற்றும் உடல் நலத்தில் ரொம்பவே கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டமாக அமைச்சிருக்கு. அதே நேரத்தில் எந்த வயதில் உங்களுக்கு யோகம் அதிகமாக இருக்கும் அப்படின்னா ஒரு 24 to 26 வயதில் முன்னேற நிறைய வாய்ப்புகள் இருக்கும். அந்த வாய்ப்பெல்லாம் நீங்கள் சரியான முறையில் உங்களோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துனீங்க அப்படின்னா நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். ஒரு 32 to 35 வயதுக்குள்ளே தொழிலில் வளர்ச்சி ஆகும். 43 to 47 வயது சொத்து மற்றும் சேமிப்புக்கூடிய ஒரு யோக அமைப்புகள் எல்லாமே இருக்கும். ஒரு 54 வயதுக்கு பிறகு மதிப்பு, மரியாதை, அமைதி இது எல்லாமே உங்களுக்கு கொடுக்கும். மேலும் இது எல்லாமே ஒரு பொதுவான ஜோதிட கருத்துக்கள் மட்டுமே. ஒருவரோட ஜாதகத்தை பார்த்து நம்ம நல்ல துல்லியமான பதிவுகள் வேணும் அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோக்கும் கீழே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாகும். உங்களுடைய தனிப்பட்ட ஜனன ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும். நேரம், தேதி, உங்களுடைய இடம் இதெல்லாம் பார்த்து துல்லியமான ஒரு தகவலை சொல்ல முடியும். மேலுமே நீங்கள் வேணும் அப்படிங்கிறவங்க இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கலாம். துளாராசிக்காரரோட குணமே ரொம்ப வித்தியாசமான ஒரு குணம் படைத்தவங்க தாங்க இந்த துளாராசி அன்பர்கள். இந்த துளாராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு இடத்துலையும் சரி, எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீதி தவறாத நீதிபதிகளாக இருப்பாங்க. அதே நேரத்தில் இந்த துளாராசிக்காரரை பொறுத்த வரைக்குமே அனைவரையுமே சமமாக நடத்த வேணும் அப்படின்னு முயற்சி செய்வாங்க. அன்பான பேச்சு கொண்டவங்க, அழகு மற்றும் ஒழுங்கை விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே நேரத்தில் பிறருக்கு உதவக்கூடிய ஒரு மனப்பான்மை கொண்டவங்களாக இருப்பாங்க. நண்பர்களை மதிப்பாங்க. மனதில் இருப்பதை வெளியில் சொல்ல தயங்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் இந்த துளாராசிக்காரரோட
ஒரு பலவீனமே என்ன அப்படின்னா அதிகமாக கோவப்படுவாங்க. அந்த கோபத்தை மட்டும் குறைச்சிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. இவங்ககிட்ட பொறுமை அதிகம். அதே நேரத்தில் குடும்பத்தின் மீது ரொம்பவும் பாசம் கொண்டவங்களாக இருப்பாங்க. நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டிய பரிகாரம்னு பார்த்தோமா, வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி வழிபாடு தாங்க. துர்க்கை அம்மன் ஆலய தரிசனம் செய்யலாம். வெள்ளை நிற பூக்களால் அர்ச்சனை செஞ்சு வழிபடலாம். ஏழை எளியவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக உணவு தானமாக கொடுக்கறது ரொம்பவே நல்லது. பசுவிற்கு பச்சை புல் வாங்கி கொடுக்கறது ரொம்பவே நல்லது. துலா ராசிக்கார அன்பர்களை பொறுத்த வரைக்குமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா, உன்னை யாரும் நம்பவில்லை அப்படின்னா கூட நீ உன்னை நம்பு, உன் உழைப்பை நம்பு. கண்டிப்பாக உன்னோட வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும். இன்று வரக்கூடிய கஷ்டம் நாளை வெற்றிக்கான ஒரு பாடமாக நீங்கள் எடுத்துட்டு உழைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி பாதை உங்களுக்கு சீக்கிரமாகவே தெரியும். தோல்வி அப்படிங்கிறது ஒரு முடிவு இல்லைங்க, புதிய தொடக்கத்தோட ஒரு இதுன்னு சொல்லலாம். பொறுமை கொண்டவன் வாழ்க்கையில் உயர்வான். கண்டிப்பாக எந்த இடத்துலையுமே உங்களுடைய பொறுமை இழக்காதீங்க. அதுதான் உங்களுடைய பலமா இருக்கும். மேலுமே உன்னுடைய முயற்சி ஒரு நாள் உன்னை உச்சிக்கு கொண்டு செல்லக்கூடிய அற்புதமான அமைப்பு வரும் வரைக்கும் காத்திருங்க. கண்டிப்பா உங்களுடைய முயற்சி மட்டும் நீங்க செய்யுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிற ஒரு நிலை கிடைக்கும். அதே நேரத்துல பிறர் பேசுவதை விட உன் விளக்கை கேள். கண்டிப்பா ஒரு விடாமுயற்சியோட நீங்கள் போராடினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான வெற்றி பாதை தெரியும். விழுந்தாலும் எழுந்து நடப்பவன் தான் வெற்றியாளர். போடா எத்தனை சம்பாதிச்சாலும் எதுவும் நடக்கலை அப்படின்னு சொன்னால் அடுத்த கட்டம் நம்ம போக முடியாது. தொடர்ந்து முயற்சி செஞ்சு கொண்டு இருந்தால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். நேர்மையான பாதை எதுவாக இருந்தால் கூட நிச்சயம் வெற்றி அப்படிங்கிற ஒரு வகை சூட முடியும். கடவுள் தாமதிக்கலாம், ஆனால் மறக்க மாட்டாரு. உனக்கான நேரம் நெருங்கி கொண்டு இருக்கிறது. தைரியமாக நீங்கள் முன்னேறக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்புகள் இந்த ஜூன் மாதம் அப்படின்னு சொல்லலாம். உன்னுடைய விடாமுயற்சி எப்போதுமே கைவிடாமல் உழைத்து கொண்டே இரு. உனக்கான வெற்றி கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த துலா ராசிக்காரரு பொறுத்த வரைக்குமே ஒரு நல்ல மனசு கொண்டவங்க. ஆனால் பல நேரங்களில் அந்த நல்ல மனமே அவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா, இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டிய இடத்துல கூட சரி அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதனால் பல பேர் இவங்களை பயன்படுத்தி கொண்டு முன்னேறி விடுவாங்க. இந்த துலா ராசிக்காரரு தங்களுடைய பிரச்சனையை விட மற்றவங்களோட பிரச்சனையை தான் அதிகமாக சிந்திப்பாங்க. இதுவே வாழ்க்கையில் பல வாய்ப்புகளை இழக்க இதுவும் காரணமாக இவங்களுக்கு அமைச்சிருக்கு. அதே நேரத்தில் இவங்களுக்கு முக்கியமாக இவங்களுடைய வாழ்க்கையில் தோல்விக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோமா, ஒரு முடிவு எடுக்க வேண்டிய விஷயத்தை கூட பல நாட்கள் யோசித்து நேரத்தை வீணடிப்பாங்களாம், அதிகமாக யோசிப்பாங்களாம். கண்டிப்பாக ஒரு மனிதர் பார்த்திங்களா அதிகமாக யோசிக்கவும் கூடாது, நேசிக்கவும் கூடாது. கண்டிப்பாக அது எல்லாமே பிரச்சனை தான். அனைவரையுமே திருப்திப்படுத்த முயற்சி செய்வது, அதாவது அனைவருக்கும் நல்லவங்களாக இருக்க வேணும் அப்படிங்கிற எண்ணம் பல நேரங்களில் இவங்களுக்கு பல நஷ்டத்தை கொடுக்குமா. தன்னம்பிக்கை குறைவு, திறமை இருந்தால் கூட தங்களை தாங்களே சந்தேகப்படுவாங்க. அதே நேரத்தில் பிறரை நம்புவது, எளிதில் நம்பக்கூடிய குணம் இருக்கிறதுனால ஏமாற்றங்கள் இவங்களோட வாழ்க்கையில் நிறையவே இருக்கலாம். முடிவெடுப்பதில் இவங்களுக்கு பார்த்திங்களா ஒரு திறமையானவங்க தான், ஆனாலும் கூட ஒரு முடிவில் இவங்களுக்கு ஈஸியாக எடுக்க முடியாது. வாய்ப்பு வந்த நேரத்தில் முடிவு எடுக்காமல் விட்டால் அது வேறு ஒருவிடம் சென்றுவிடும். ஸோ அதனால் ரொம்பவே கவனமாக இருங்க. சரி, உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்லாம் எப்படி இருக்குது? இந்த 15 நாட்கள் உங்களுக்கு எப்படி மாற்றத்தை தரக்கூடிய ஒரு நாளாக அமைய போகிறது? நீண்ட நாளாகவே முடங்கி கிடந்த சில காரியங்கள் எல்லாமே நகர ஆரம்பிக்கும். நீங்கள் எதிர்பார்த்த தகவல் கிடைக்கலாம். சில பேர்த்துக்கு வேலை வாய்ப்பு தொடர்பான நல்ல தகவல்களை கிடைக்கும். சில பேர்த்துக்கு வருமானத்தை அதிகரிக்கவும் வாய்ப்புகள் நிறையவே உருவாகும். குடும்பத்தை வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே குடும்பத்தில் நல்ல ஒரு அமைதியான சூழல் அதிகரிக்கும். உறவினர்களோடு இருந்து வந்த மனக்கசப்புகள் இந்த டைமில் குறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுடைய வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் தொடங்கலாம். தொழில் மற்றும் வேலை எப்படி இருக்கும்? வேலை செய்கிறவங்களுக்கு பொறுப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். மேலதிகாரிகிட்ட நல்ல பேர் நீங்கள் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரிகளுக்கு பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் வரலாம். புதிய முதலீடுகள் மட்டும் ரொம்பவே நீங்கள் கவனம் செலுத்துறது இந்த டைமில் ரொம்பவே நல்லது. அதே நேரத்தில் நீங்கள் பணவரவு பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு வருமானம் ஓரளவுக்கு கிடைச்சா கூட, ஆனால் அதற்கான செலவுகளும் அதிகமாக இருக்கும். தேவையில்லாத செலவுகளை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. கடன் வாங்கக்கூடிய விஷயத்தில் ரொம்பவே எச்சரிக்கை இருங்க. அதே நேரத்தில் இந்த துளாராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே கடன் வாங்குவதும் சரி இல்லை கொடுக்கறதும் சரி உங்களுடைய கைகளால் நீங்கள் கொடுக்காதீங்க. உங்களுடைய குழந்தைகளோ அல்லது உங்களுடைய மனைவியோ அவங்க கையில் நீங்கள் பணத்தை ஒரு கடன் கொடுக்குறதா இருந்தால் கூட சரி, இல்லை ஒருத்தருட்டு நீங்கள் கடன் வாங்கினீங்க அப்படின்னாலும் சரி அவங்களுடைய கையில் சீக்கிரமாக வாங்குறது நல்லது. ஏன் அப்படின்னா உங்களுடைய ராசிப்படி பார்த்தீங்களா, நீங்கள் யார்கிட்டயோ பணம் வாங்கினீங்க அப்படின்னா அதுகிட்ட சீக்கிரமாக கட்ட முடியாத ஒரு சூழல்கள் இருக்குமா. அதே நேரத்தில் யார்கிட்டையுமே நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். பொறாமை கொண்ட நபர்கள் இனிமையாக பேசி ஏமாற்றத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தேவையில்லாத ஆலோசனை
கொடுப்பாங்க. உங்களோட வளர்ச்சியை விரும்பாதவங்க உங்களுடைய எதிர்கால திட்டங்களை எல்லாத்திட்டையுமே பகிர வேண்டாம். இதனால் உங்களுக்கு பல பிரச்சனைகள் சந்திக்க வாய்ப்பு இருக்கு. துலா ராசிக்காரை பொறுத்த வரைக்குமே உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் தூக்கத்தை அலட்சியப்படுத்த வேணாம். மன அழுத்தத்தை கண்டிப்பாக குறைச்சிக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதற்கு முயற்சி செய்யுங்க. உணவு நேரத்துக்கு சாப்பிடுங்க, ரொம்பவே நல்லது. துலா ராசிக்காரர்களோட சிறப்பான ஒரு குணம் என்ன அப்படின்னா நேர்மை, அன்பான ஒரு மனம், நீதியை விரும்பக்கூடிய ஒரு அற்புதமான ராசி. அடுத்தவங்களுக்கு உதவக்கூடிய ஒரு எண்ணம், குடும்பத்தின் மீது ஒரு அதிக பாசம், நட்பை மதிக்கக்கூடிய ஒரு குணம் எல்லாமே. மேலுமே வெள்ளிக்கிழமையில லட்சுமி வழிபாடு, துர்க்கை அம்மன் ஆலய வழிபாடு, பசுவிற்கு உணவு கொடுக்கறது, ஏழைகளுக்கு உங்களால் முடிந்த சின்ன சின்ன உதவிகள் செய்வது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். தர்மம் தலைகாக்குன்னு சொல்லுவாங்க. துளாராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களை யாராவது குறைத்து மதிப்பிட்டாங்க அப்படின்னா கவலைப்பட வேணாம். வைரம் கூட முதல்ல சாதாரணமான கல்லாக தான் தெரியும். உங்களோட மதிப்பை உணராதவங்களுக்கு வாழ்க்கையை வீணாக்காதீங்க. நீங்கள் சந்தித்த கஷ்டங்கள் உங்களை உடைக்க வரவில்லை, உங்களை வலிமையாக்க வந்தது அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் சிந்தும் வியர்வை நாளை வெற்றியாக கண்டிப்பாக மாறும் அப்படின்னு விடாமுயற்சியோட கண்டிப்பாக போராடுங்க. வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். தோல்வி வந்தால் கூட பயப்படாதீங்க. ஒரு முறை தோற்றவன் தோல்வியாளன் அல்ல, முயற்சியை கைவிடாதவன் தோல்வியானவன். மேலுமே முயற்சியை கைவிட்டவன் தான் தோல்வியானவன். கடவுள் உங்களுக்கு கொடுக்க போகக்கூடிய வெற்றிக்காக சில காலம் காத்திருக்க வைக்கலாம். அதனால் நம்பிக்கை இழக்காதீங்க. உங்களுடைய நேரம் வரும்போது யாராலுமே உங்களுடைய வெற்றியை தடுக்கவே முடியாது. துலா ராசி அன்பர்களே,